ஹைடா பியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ ஃபைனலி வந்துட்டேன்டா. ஹைடல்லாவோட ஃபோர்த்து பார்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நிறைய பேர் கேட்குறீங்க போடுங்க போடுங்கன்ட்டு. ஸோ இதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வருதுன்றப்ப இதை அப்படியே விட முடியாதுல்ல, அதான் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய செல்லக்குட்டீஸ் இது வேணும்னு கேட்டிங்க. ஸோ அதான் நான் கண்டிப்பாக அகைன் கொண்டு வந்துட்டேன். இதை நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன், பட் எனக்கு மனசு வரலை. ஸோ நீங்கள் கேட்குறீங்கன்ற ஒரு ரீசனுக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இதோட நெக்ஸ்ட்டு ஃபைனல் பார்ட் வந்துடும்டா. என்னடா அதுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுறாங்களே அப்படின்லாம் பார்க்காதீங்க. இது மினி எஃப்எஃப் தான்டா. ஸோ மேக்ஸிமம் இன்னும் 2 பார்ட் போடலாம், பட் எனக்கு இது அதுக்கு மேலே கொண்டு போக விரும்பலை. ஒரு 5 பார்ட்லேயே ஃபினிஷ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணாததுனால. சரி நமக்கு போடுறோமே, ஒரு கமெண்ட் கூட வரலையே அப்படின்ட்டு பார்த்தீங்க. பட் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. சரி பிடிக்கலை போல அப்படின்னு நினச்சி தான் நான் இதை போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்றனால நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட 3 பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. பாதியிலே கேட்டால் எதுவும் புரியாது. ஸோ அந்த பார்ட்டை பார்த்துட்டு இதை பாருங்கள், ஓகேவா? இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ஜங்குக்கு மீட்டிங் ஹால் போயிருந்திருப்பார். மீட்டிங் சக்ஸஸ் ஆகிருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் கூட வாங்கியிருப்பாங்க. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்டாஃப் எல்லாருமே அப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஜங்குக்காக தான் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டயாங்க பார்க்குறாரு. டயாங், என் கூட என்னோடய கேபினுக்கு வா. சார் எதுக்கு? எதுவும் கேட்காத, என் கூட வான்னு சொன்னேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ அப்படியே முன்னாடி போகிறாரு. டயாங் தான் ஸ்லோவாக ஜங்குக் பின்னாடியே போகிறாரு. என்னவா இருக்கும்? ஐயோ, இவன் கூப்பிட்ற ஒரு செகண்டும் எனக்கு அப்படியே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படி ஸ்லோவாக ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறாரு. ஜங்குக் போயிட்டு அப்படி அவரோட சீட்டில் தான் சிட் பண்ணுறாரு. டயாங் ஸ்லோவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார், எதுக்கு வர சொன்னீங்க? இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஒரு செகண்ட் டயாங்கை பார்க்குறாரு. டயாங் எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. கிம் டயாங், என்னோட ரியல் நேம் அதானே? அது ஆமாம். இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? நீ என்னோட காலேஜ் தானே? அது 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 ஐயோ, தெரிஞ்சிட்டு போலையே. இங்கே பாரு, உண்மையை சொல்லு. அது ஆமாம். படித்த ஸ்கூல் என் கூட தான் படித்த, இது கரெக்டா? அது எதுக்கு இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். படித்த ஸ்கூல் என் கூட தானே? ஆமாம். அந்த மாஸ்கை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறியா? இல்லை, அது இங்கே பாரு டயாங், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத, சரியா? நானும் அவ்வளோ முட்டாளா இங்கே ஆஃபீஸில் உட்காந்துல. அது இல்லை, எனக்கு நான் கொஞ்சம் வெளில போகணும். நான் வீட்டுக்கு போகணும். இங்கே பாரு டயாங், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? எனக்கு நீன்னு தெரியாதுன்ட்டு நினச்சிட்ருக்கியா? நீ தான் நான் எப்போ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீயா என்கிட்ட பேசுவேன்னு நினச்சா நீ கூட என்கிட்ட பேச மாட்டல. இல்லை, நான் வீட்டுக்கு
போகிறேன், என்கிட்ட என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் இப்போ அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக அந்த கேபினை விட்டு போகலான்னு போகிறாரு. ஒரு நிமிஷம் இல்லை, நான் உன்னை மாஸ்கை ரிமூவ் பண்ண சொன்னேன் டயாங். இப்போது டயாங் தான் அப்படியே செம்ம டென்ஷனோட அவரோட மாஸ்கை அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. போதுமா, பார்த்துட்டியா, இப்போ உனக்கு ஹாப்பியா? நான் தான் டயாங், உன் கூட ஸ்கூல் நான் தான் படித்தேன், நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். அகைன் நீ படித்த காலேஜில் தான் நானும் படித்தேன். போதுமா, இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அப்படியே ஜங்குக்கை பார்க்காம அங்கேருந்து க்ரை பண்ணிட்டு அப்படியே போகிறாரு. ஜங்குக்கு இங்கே எதுவுமே புரியலை. அவருக்கு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. அவர் அப்படியே அங்கேயே சிட் பண்ணிவிட்டு செம்ம டென்ஷனோட உட்காந்துருக்காரு. டயாங் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக அந்த ஆஃபீஸை விட்டு போகிறாரு. அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரை பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிடுறாரு. இந்த சைடு நம்ம ஜங்குக் தான் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைல் எடுத்து அப்படியே ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஏய் ஜங்குக், என்ன புதுசாக கால்லாம் பண்ணியிருக்க? எங்கே இருக்க நீ? எனக்கு உன்னை பார்க்கணும். நான் கொஞ்சம் வெளில இருக்கானே, ஆஃபீஸ் வர முடியுமா? இது ஆஃபீஸ்க்கா? ஆமாம், எனக்கு நிறைய உண்மை தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை? டயாங் அவன் எதுக்கு என்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? என்னாச்சு அவனுக்கு? அது இங்கே பாருவேன், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்லேருந்து. உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு தயவு செஞ்சு என்ன நடந்துச்சு அந்த உண்மையை மட்டும் சொல்லு ப்ளீஸ். நீ என்னை ஃப்ரெண்டாக நினச்சின்னா என் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கால் கட் பண்ணிட்டாரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் ரொம்ப சைலண்ட்டாக காமாக அவரோட சீட்டில் அப்படியே சிட் பண்ணியிருக்காரு. அங்கே அப்படியே ஒரு பர்சன் உள்ளே என்டர் ஆகுறாங்க. ஏய் ஜங்குக், உள்ளே வரலாமா? இப்போ ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு. வா அப்படின்னு சொன்னதும் இப்போ அப்படியே போயிட்டு ஜங்குக் முன்னாடி தான் அங்கே சீட்டில் சிட் பண்ணுறாரு. என்னாச்சு உனக்கு? ஏன் எதுக்கு திடீர்னு வர சொன்ன? டயாங் என்ன பண்ணா? இங்கே பாரு வேங், உனக்கு டயாங் பற்றி நல்லாவே தெரியும். அவன் என் காலேஜில் தான் படிச்சிருக்கான். எனக்கே தெரியாமல் என்ன தான் நடந்துச்சு காலேஜில்? தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காமல் எல்லா உண்மையும் இப்போ நீ சொல்கிற அப்படின்னு சொன்னதும் வேங்க்கு தான் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஆமாம் ஜங்குக், நான் உன்கிட்ட சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. உனக்கு தெரியாதுல்ல, டயாங் உன்னை லவ் பண்ணுறான். இது கேட்ட உடனே ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவர் அப்படியே வியர்டாக வேங்க பார்க்குறாரு. என்ன லவ்வா? அதுவும் என்னையா? என்ன சொல்கிற நீ? என்கிட்ட எதுக்கு அவன் சொல்ல? அது ஒரு ரீசனால். என்ன ரீசன்? ரியா அவளாலையா? ஆமாம், அவளால் தான் டயாங் உன்னை விட்டு தள்ளி போனான். ஆனால் எதுக்கு? அவளை நீ லவ் பண்ணுற அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டான். என்ன
ஏய், இதெல்லாம் இதெல்லாம் கேட்கவே சில்லியாக தெரியல. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு. இப்போது அப்படியே வேங் தான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். டயாங் வந்துட்டு அப்போது ஜங்குக்கோட காலேஜில் தான் சேர்ந்துருப்பார். ஒரு 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். டயாங் வந்துட்டு ஜங்குக்கிட்ட பேசலை. பிகாஸ் அவர் வந்துட்டு அப்பையிலேருந்து ஜங்குக்கை ரொம்பவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவருக்கு ஜங்குக்கிட்ட சொல்லக்கூட இதை தைரியம் வரலை. ஒன் ஃபைன் டே டயாங் தான் ஒரு நைட் டைம் அப்படியே கிளப்பில் தான் வேங் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். என்ன வேங், நீ இங்கெல்லாம் வருவியா? ஏய், என்னடாப்பா, இது ஜஸ்ட் ஃபன் பண்ணுற பிளேஸ், இதுக்கு வந்தால் என்ன? அதெல்லாம் இல்லை, இந்த பிளேஸே பாரு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கல, நான் கொஞ்சம் வெளில இருக்கேன், நீ வேணா பார்த்துட்டு வரியா? ஏய், என்னடா ஃபன் பண்ணு, நீ காலேஜ் படிக்கிற டயாங், இப்போ கூட உனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எப்படி? உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, நான் இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன். நீ பாரு, நான் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த கிளப்பை விட்டு வெளில போகிறாரு. வெளில போயிட்டு அப்படியே கார்கிட்ட வெயிட் பண்ணுறாரு. ஐயோ, இந்த ஜங்குக்கா கிட்ட நான் எப்படி தான் போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் அவனை மீட் பண்ணுற டைம் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணால் அதுக்கு எனக்கு கரெக்டான சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது அப்படியே அவர் கண்ணு தான் அந்த கிளப்புக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்குறாரு. பார்த்தா அவர் அப்படியே பார்த்துட்டே அந்த சைடு நடந்து போகிறாரு. போயிட்டு கிட்ட பார்க்குறாரு. அவருக்கு இல்லை, இது அவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜங்குக்கு ஒரு பொண்ணு அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு நிற்கிறா. இல்லை, ஜங்குக் ஜங்குக் அதுவும் ஒரு ஒரு பொண்ணு கூடயா? அப்போ அவன் கமிட்டட் ஆயிட்டானா? அவனுக்கு ஆள் இருக்கா? ஐயோ, இது தெரியாமல் நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேனே. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த பிளேஸில் அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே வரலை. அவர் ரொம்ப க்ரை பண்ணுறாரு. க்ரை பண்ணிட்டே அப்படியே கார்கிட்ட போயிட்டு நின்று அவர் மவுத்தில் ஹேண்ட் வச்சுட்டு அப்படி அழுகிறாரு. இப்போது ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் வேங் தான் அப்படியே அந்த கிளப்பை விட்டு வெளில வராரு. ஏய் டயாங், என்ன போகலாமா அப்படின்னு கூப்பிட டயாங் அவரோட ஐஸ்லாம் அப்படி தொடச்சிட்டு திரும்பி பார்க்குறாரு. ஏய் டயாங், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, போகலாமா? ஏய், என்னாச்சுன்னு கேட்குறல்ல. ஜங்குக்கை பார்த்த. என்ன ஜங்குக்கா இங்கே இருக்கான்? எங்கே அவன்? காணுமே. ஒரு பொண்ணு கூட. என்ன பொண்ணு கூடயா? ஆமாம், ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தான். என்ன சொல்கிற? எங்கே பார்த்தன்ற? இங்கானா யாரையும் காணும். அங்கே கிளப்புக்கு பக்கத்தில் பார்த்தேன். சரி விடு டயாங், யாராவது ஃப்ரெண்டாக இருக்கும். ஃப்ரெண்டை தான் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு நிற்பாங்களா? அதுவும் அந்த பொண்ணு
அவளை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது அவன் அந்த பொண்ணு லவ் பண்ணுறான் தானே. அப்படிலாம் இருக்காது, நீ எதுவும் அப்படி திங்க் பண்ணாத. இல்லை, இவனுக்காக நான் எவ்வளோ ஆசையாக இங்கே வந்தா. இங்கே பாருடையா, ஏதாவது நீ தப்பாக திங்க் பண்ணாத, அப்படிலாம் எதுவும் இருக்காது. இல்லை, இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு காரில் ஏறி சிட் பண்ணிக்கிறாரு. ஸோ வேங்க எதுவும் சொல்லாமல் டயாங் கூட தான் அப்படியே போயிட்டு சிட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு தான் போகிறாங்க. டயாங், நீ ஓகே தானே? எப்படி எப்படி ஓகே ஆகிறது? டயாங், ஃப்ரெண்டாக தான் இருக்கும். இல்லை, இது இது ரியா. என்ன, ரியாவா? ஆமாம், அவதான் அன்னைக்கு கூட ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா. அப்போது அப்ரோச் பண்ணிட்டான் போல, அதனால தான் இப்போது ஹக் பண்ணிட்டு இருக்கான். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே அந்த காரில் தான் போகிறாரு. அங்கே பாருடையாங், அதெல்லாம் எதுவும் இருக்காது. அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை, எனக்கு தெரியும். இல்லை, நான் நான் எங்கள் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அது ரியாதா. அது அவன் மட்டும்தான். அவளால் தான் ஜங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியும். இதுக்கப்புறம் நான் ஜங்குக்கு என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. டயாங், தப்பாக முடிவெடுக்காத. நான் கரெக்டாக தான் எடுக்கிறேன். எனக்கு இதுதான் கரெக்டு. எப்படியும் எனக்கு கிடைக்க மாட்டான். அதுக்கு இதுக்கு நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும். இல்லை, இதுக்கப்புறம் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வேணா அவன்கிட்ட பேசி பார்க்கவா? இல்லை, அதெல்லாம் வேணாம், பேச வேணாம். அவனை ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணி கஷ்டப்படுத்த விரும்பலை. இது எனக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கிட்டையும் சொல்லாத ப்ளீஸ். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? ஆமாம். தயவு செஞ்சு இதை ஜங்குக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஏன் இதுக்காக லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க நீ? பரவாயில்ல, இருக்கட்டும், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. சரி, நான் அவன்கிட்ட இதை பற்றி எதுவும் பேச மாட்டேன். அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ரொம்ப க்ரை பண்ணுறாரு. அப்படி தான் அந்த காலேஜ் டேஸ் ஃபுல்லாக டயாங் ஜங்குக்கை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கவே மாட்டார். ஒரு வார்த்தை கூட போயிட்டு பேசியிருக்க மாட்டார். அப்படியே தூரத்துலேருந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படியே போயிடுவார், பேசக்கூட மாட்டார். ஸோ இப்படி தான் அந்த காலேஜ் டேஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாமே வேங் வந்துட்டு ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு. ஜங்குக்கு இதை கேட்க அவ்வளோ கில்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த ரீசன்னால தான் டயாங் உன் கூட வரவே இல்லை, உன்கிட்ட கூட வரலை. நான் எவ்வளவோ சொன்னேன் ஜங்குக்கிட்ட பேசலான்ட்டு, அவன் தான் வேணான்னு சொல்லிட்டான். நான் ரியாவை லவ் பண்ணுறேன்ட்டு அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டான்ல. அந்த டேஷை நான் லவ் பண்ணுறேன். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. என்ன சொல்கிற?
ஆமாம், அன்றைக்கி அவன் நாங்கள் ஹக் பண்ணதை தான் பார்த்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. அப்போது அப்படியே பார்த்தா ரியா தான் போயிட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பா. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு அவர் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பார். போதையில் இருந்ததுனால அவருக்கு சரியாக தெரியல. ஏ யாரு நீ, தள்ளிப்போ. ஏவா பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிருப்பார். இப்போது ப்ரெசண்டில் தான் ஜங்குக் வேங் 2 பேருக்குமே என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஜங்குக் அப்படியே ரொம்ப உடஞ்சிட்டாரு. வேங் தான் இப்போது அப்படியே ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு, என்ன உனக்கு தயாங்க பிடிக்குமா என்ன? பிடிக்காம எப்படிடா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும்டா. அவன் என்னை விட்டு தள்ளி தள்ளி போகக்குள்ள நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதான் ரீசன் நினைக்கக்குள்ள முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே அங்கே சிட் பண்ணியிருக்காரு. ஸோ வேங்கும் அப்படியே எழுந்து போயிடுறாரு. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டு ஃபைனல் பார்ட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.